بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر. وقال تعالى: لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم. قال رسول الله صلى الله عليه وسلم: استشرقوا ضحاياكم فإنها على الصراط مطاياكم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். ஸலாத்தும் ஸலாமும் நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய கிருபையை செய்திருக்கின்றார். அதில் ஒன்று, நன்மைகள் நிறைந்த காலங்களை, நாட்களை, மாதங்களை அல்லாஹு தஆலா வருடத்தில் பல தடவைகள் இந்த உம்மத்திற்கு வைத்திருக்கின்றான். அதில் ஒன்றுதான் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட ஒரு மனிதன் அந்த கடமையை நிறைவேற்றியதோடு மன நிறைவு அடைய வேண்டிய அந்த கடமை, ஹஜ்ஜுடைய கடமையை ஆற்றக்கூடிய அந்த காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஹாஜிகளுக்கு மட்டும் அந்த நாட்கள், அந்த காலங்கள், மாதங்கள் சிறந்ததாக இல்லை, எல்லோருக்குமே சிறந்ததுதான். எல்லோருக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுக்கு நாடிய யாத்ரீகர்களுக்கும் ஊரில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹு தஆலா நன்மைகளை அதிகமாக வாரி வழங்கக்கூடிய பல வழிகளை அமைத்து இந்த காலங்களை நமக்கு தந்திருக்கின்றான். அதில் ஹாஜிகளை பற்றி போன தடவை நாம் பேசிவிட்டோம். வரக்கூடிய அந்த முக்கியமான நாட்களில் நாம் செய்ய வேண்டி இருப்பது குர்பானி. குர்பானி என்பது நம் பகுதியில் வைத்திருக்கக்கூடிய பெயர். குர்பானி என்றால் இறைவனிடம் நெருங்குதல் அர்த்தம். தகர்ருப இலல்லாஹ், குர்பு, நெருக்கம் என்று அர்த்தம். அதிலிருந்து என்னை நான் இந்த செயலின் மூலமாக அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கிக் கொள்கிறேன், நான் நெருங்கிக் கொள்கிறேன் என்று அர்த்தம். அல்லாஹ் தஆலாவுடைய குர்பானி என்பதற்கு, அந்த ஒரு பிராணியை அறுப்பதற்கு பேர் உல்ஹியா. ஏன் இந்த பெயர் வந்தது? ஒரு ஆச்சரியமான பெயர் வந்ததற்கு ஆச்சரியமான பல காலங்களில் நிகழ்ந்திருக்கின்றன. இந்த காலங்களில் அது செய்வது இல்லை. எதற்கெடுத்தாலும் குர்பானி கொடுத்து கொண்டே இருப்பார்கள். வெறுமனே அந்த ஈதுல் அல்ஹாவுடைய நாளிலே, அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 நாட்களிலே அறுக்கக்கூடிய அந்த பிராணி மட்டும் கிடையாது. வருஷத்தினுடைய இடையிலே பல குர்பானிகள் கொடுப்பார்கள். பல தடவை ஆடுகளை அறுத்து பங்கிடுவார்கள். மார்க்கத்திலே அல்லாஹு தஆலா 3 வகையாக வைத்திருக்கின்றான். ஒரு மனிதன் பிறந்து விட்டார், குழந்தை பருவமாக இருக்கும் பொழுது
குழந்தை பிறந்த ஒரு 7 நாட்களுக்குள் 7வது நாளில் நபி அவர்கள் கொடுத்தார்கள். 7வது நாளில் அக்கீகா கொடுக்கின்றோம். குழந்தையின் பாதுகாப்பிற்கு, உடல் தேக சுகத்திற்கும், ஆன்ம சுகத்திற்கும், மன வலிமைக்கும் கொடுக்க வேண்டிய அந்த குர்பானிக்கு பெயர் அக்கீகா. அது மனிதன் குழந்தை எனக்கு ஏதோ காய்ச்சல் அடிக்கிறது, தலை வலிக்கிறது, பல் வலிக்கிறது, கால் வலிக்கிறது தெரிகிறது, நான் சொல்கிறேன், வைத்தியரிடம் போய் சொல்கிறேன், அதற்குரிய மருந்தை தருவார். குழந்தை யாரிடம் சொல்லும்? சொல்ல தெரியாது, சொல்ல முடியாது. ஆகையால் நாமவே ஏதோ அழுது கொண்டே இருக்கிறது என்று வைத்தியரிடம் டாக்டரிடம் கொண்டு போகும் பொழுது அவர் ஏதோ அதற்குண்டான அங்கங்க அமைக்கி பார்த்து இதனால் வலிக்கலாம், இதனால் வலிக்கலாம் என்று ஒரு யூகத்தில் மருந்தை கொடுக்கின்றார். லூஸ் மோஷன் போகுது தெரியும், ஊசி குத்திருப்பதனால் காய்ச்சல் அளிக்கிறது தெரியும், பச்சை தடுப்பூசி குத்திருப்பதன் காரணம் போகும்போதே மருந்தை கொடுத்து அனுப்புகிறார். திடீரென பழிபழின்னு அழுவோம், எதற்கு என்று தெரியாது, பயந்தும் அழலாம், எதையாவது பார்த்து பயந்தும் அழலாம். சொல்வார்கள், சூரியன் மறைந்த பிறகு குழந்தைகளை வெளியே கொண்டு போகாதீர்கள். கொண்டு போகாதீர்கள் மட்டுமல்ல, வீட்டில் இருக்கும்போது உங்களுடைய வீடுகளை நன்கு பூட்டி கொண்டு இருங்கள். மனிதன் வருவான் தெரியும், மிருகங்கள் வருவது தெரியும், விஷ ஜந்துக்கள் வருவது தெரியும், தெரியாததும் வரும். ஆகையால் பூட்டி வையுங்கள். இது போன்று கண்ணுக்கு தெரியாத நோய்களும் ஆன்ம நோய்களும் மறைவான நோய்களும் பிடித்துக் கொள்ளும் என்பதற்காக, அதை விட்டெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியும், வெளிப்படையான நோய்கள் வருகின்றன, குழந்தையால் சொல்ல முடியாது என்பதற்காகவும் அனைத்து வகையான பாதுகாப்புக்கும் அந்த அக்கீகா கொடுக்கப்படுகிறது. சரி, குழந்தை எல்லோருக்குமே பிறக்கிறது, எல்லோருமே வசதி வாய்ந்தவர்களா? இல்லை. அல்லாஹு தஆலா அந்த வசதிக்கு உரியவர்கள் கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டும். அதோடு நிறுத்தி கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டினார். இந்த குழந்தை பருவத்தை தாண்டி ஒரு மனிதன் வரும் பொழுது வாலிப பருவத்தை அடைகின்றான். கால் கட்டு போடுவதற்கு முன்பு எந்த பேச்சும் கிடையாது. எங்கேயும் போவான், எங்கேயும் வருவான், எப்படியும் வாழ்வான். அந்த திருமணத்திற்கு பிறகு உண்மையிலேயே அவன் மனதும் ஓர்மையாக ஆகிவிடுகின்றன. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு பாதி ஈமான் வந்து விட்டது ஏற்கனவே, மீதி பாதி ஈமான் இந்த மனைவியோடு சேர்ந்து வாழும்போது ஆகின்றன. அது அவளிடமிருந்து தான் நீ வாழும் பொழுது மீதி பாதி ஈமானை அடைந்து கொள்ள முடியும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். என்றால் அங்கு இருந்து அவருடைய வாழ்க்கை ஒரு முழுமை அடைகின்றன. பல கட்டங்களை, பல நிகழ்வுகளை சந்திக்கின்றான். அதுக்கெல்லாம் அவன மன தைரியத்தை கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அங்கே ஒரு பலியிடுதலை வைக்கின்றான். வலிமா என்ற ஒரு பலியிடுதல். நாம சாப்பாடு நினைக்கின்றோம், அதை வலிமான பேரை வச்சு கடையை ஓபன் பண்ணி நடந்து கொண்டிருக்கிறது. வலிமா விருந்து, வலிமா ஹோட்டல். வலிமா என்றால் ஆட்டை அறுத்து கொடுப்பது. நம்ம ஆட்டை வாங்கி வீட்டில் வைத்து அறுத்து அதை வைத்து சமைத்து உணவு கொடுக்க வேண்டும். இங்க எல்லாம் போன்லேயே ஆர்டர் கொடுக்க வேண்டியது, போன்லேயே காசை அனுப்பிவிட வேண்டியது, இருக்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்க வேண்டியது, சாப்பிடுற இடத்துக்கு போனா போதும். அதுவல்ல வலிமா. கடமைக்கு நிறைவேறுமே தவிர மனப்பூர்வமாக ஒரு உடம்புக்கு சரியில்லைனா எப்படி நாம் போகின்றோமோ என்னவோ ஏதோ என்று ஆஸ்பத்திரிக்கு போகின்றோம், விசாரிக்கின்றோம், அதுதான் உண்மையா? இதுவும் அல்லாஹு தஆலா வைத்தியம் கொடுக்கின்றான். உன்னுடைய குழந்தைக்கு உன்னுடைய கல்யாண பருவத்தை அடைந்து கல்யாணத்தை ஆன பிறகு உன்னுடைய வாழ்க்கை சீராக ஆக்குவதற்கு மறைவான ஒரு சக்தியை அல்லாஹு தஆலா கொடுப்பதற்கு அந்த வலிமாவிலே வைத்திருக்கின்றான். ஆகவே அதை கொடுப்பதும் ஆட்டை வாங்கி அறுத்து பங்கிட்டு அதை நாம் கொடுக்க வேண்டும், விருந்து வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அந்த ஒரே ஹதீஸ் தான் உலகம் முழுக்க. அந்த ஒரு ஹதீஸ் 2 வார்த்தை, அவுலீம், வலிமா என்ற வார்த்தையிலிருந்து அவுலீம், நீ வலிமா கொடுப்பாயாக, பிஷாத்தின், ஒரு ஆட்டை கொண்டாவது.
ஒரு ஆடை மட்டும் அறுத்தாவது நீ வலிமையை கொடு, அப்போ பல ஆடுகளை கொடுக்க சக்தி இருந்தால் கொடு என்று அர்த்தம். ஆடு அங்க முக்கியம் வலிமா கொடுப்பதில். வலிமாவினுடைய நோக்கமே ஆட்டை அறுக்க வேண்டும் என்பதுதான் அங்கே. இது இரண்டாவது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இரண்டாவது பலியிடுதல். மூன்றாவது பலியிடுதல் தான் உலஹியா. மறுமைக்காக வேண்டி, சேமிப்புக்காக வேண்டி அவன் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். வருஷம் கொடுக்க வேண்டும். வசதி உடையவர்களுக்கு மட்டும்தான் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வசதிக்கு அதுக்குண்டான அளவுகோலும் ஷரியத் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றன. இதற்கு இடையில் இந்த மூன்று தான் அல்லாஹுவால் சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு ஏதாவது பிரச்சனைகள் தீர வேண்டுமா, அதையும் அல்லாஹு தஆலா கூறிட்டு காட்டியிருக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் ஒரு கொலை ஏற்பட்டு விட்டன. அந்த கொலையாளி யார் என்று தெரிய வேண்டும், இல்லை என்றால் ஜாதி சண்டை வந்துவிடும். பனி இஸ்ராயல்கள் கிபித்திகள். கிபித்திகள் என்றால் ஃபிரௌனுடைய கூட்டத்தை சார்ந்தவர்கள். பனி இஸ்ராயல்கள் அதிலிருந்து 1/7 உடையவர்கள். மொத்த பல லட்சக்காரர்கள் 1/7 அளவுக்கு தான் பனி இஸ்ராயல்கள். பனி இஸ்ராயலுடைய வசிக்கக்கூடிய பகுதியில் கிபித்திகளுடைய ஒருத்தருடைய சடலம் கிடக்கிறது. அப்போ பழி இந்த சமுதாயத்தின் மீது அத்தனை பேர் மீதும் ஏற்படும். கொலை செய்தவன் ஒருத்தனாகத்தான் இருப்பான், அல்லது 2-3 பேர் இருப்பாங்க. சமுதாயம் அத்தனை பேரும் கொலையாளிகளாக ஆக்க முடியாது. ஆனால் கொலையாளியை முன் நிறுத்தினால் சமுதாயம் பாதுகாக்கப்படும். கொலையாளிகளை முன்னிறுத்தாவிட்டால் சமுதாயத்தை ஆங்காங்கே கண்டவர்கள் எல்லாம் அழிக்கப்படுவார்கள். அது ஒரு கண்மூடித்தனமான, முரட்டுத்தனமான ரவுடிசம். அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன சொல்லி காட்டுகிறான், கொலையாளியை கண்டுபிடிக்கணுமா, ஒரு மாட்டை அறுத்து அந்த மாட்டினுடைய ஒரு சதை துண்டை எடுத்து இறந்து கிடக்கின்றானே, கொலை செய்யப்பட்டு கிடக்கின்றானே, அவனுடைய வேணியில் அடியுங்கள், அவன் எழுந்திருப்பான், என்னை கொலை செய்வதன் இன்னார் என்று சொல்வான், திரும்ப படுத்து அப்படியே மூத்தாகி விடுவான். அதை வைத்துத்தான் சூரத்துல் பக்ரா என்று ஒரு சூறாவுக்கே பெயர். 2.5 ஜுஸு கொண்ட அந்த சூறாவினுடைய பவரே வேறு. அல்லாஹ் அவ்வளவு மகத்துவத்தை இந்த சூறாவில வைத்திருக்கின்றான். சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள், பரக்கத்தை கிடைக்கும். கடையில பரக்கத்தை கிடைக்கும், வீட்டிலே பரக்கத்து கிடைக்கும், நோய் நொடிகள் எல்லாம் நீங்கும், வீட்டினுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். சூரா பக்ராவை ஓத சொல்லப்படுகிறது. என்னவென்றால் அங்கே குர்பானியை பற்றி பேசப்படுகிறது. ஆக ஒரு மாட்டை அங்கே அறுத்து அதை பலியிட்டு கொலையாளியை யார் என்று கண்டுபிடித்தார்கள். அதிலிருந்து என்ன தெரிய வருகிறது என்றால், பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரு பலியிடுதல் தேவை. இப்ப எத்தனை பிரச்சனைகள் இருக்கின்றன. கொலையாளியை கண்டுபிடிப்பது மட்டுமல்ல, பெரும் சொத்து காணா போய்விட்டது, பெரும் கொண்ட பணம் காணாமல் போய்விட்டது, கண்டெய்னரா காணா போய்விட்டது. அப்படி இப்பெல்லாம் காணா போயிட்டு இருக்குது. அப்படி ஒரு தனி நபருடைய பணம் காணா போய்விட்டால் என்ன செய்வது? அதற்கும் அல்லாஹ் தஆலா வழி வகுத்து வைத்திருக்கிறான். அதனுடைய எங்க போயிருக்கிறது என்பதை காட்டி விடுவான். அது இஸ்லாமிய ஷரியத்தை, இஸ்லாமிய நாடாக இருந்தால் பணம் திரும்ப வரும். இந்தியா போன்ற நாடாக இருந்தால் கிடைக்காது. கண்டுபிடித்து காட்டிவிடும் அந்த பலி. அதற்கு அல்லாஹ் தஆலா அந்த பலியை வைத்திருக்கிறான். இந்த பலி என்ன ஆனது என்றால், காலப்போக்கில் எதுக்கு சொல்லி வைத்த விஷயத்தான் சொல்லி, குர்பானி என்ற பெயர் எப்படி வந்தது என்றால், இதே மாதிரி அனைத்து பலிகளுக்கும் சேர்த்து குர்பானி என்ற பெயர் வருகிறது. குர்பானி என்றால் என்னை இந்த ஒரு வணக்கத்தின் மூலமாக, பலியிடுதல் என்ற வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ்வின் பக்கம் நான் நெருக்கி வைக்கின்றேன். என்னுடைய தேவைகள், பிரச்சனைகளை எல்லாம் அல்லாஹ் தீர்த்து வைப்பான். அந்த நோக்கத்தில் அந்த பலியிடுதல் நடக்கின்றன. ஆகையால் அனைத்து பலியிடுதல்களுக்கும் குர்பானி என்று பெயர் வைந்தது. சரி, குர்பானி என்று ஏன் உலுஹிய்யா மட்டும் அந்த பெயர் நின்று விட்டது என்றால், அனைத்து வகையான பலியிடுதல்களையும் நாம் விட்டதின் காரணமாக அந்த பெயர் இதுக்கு மட்டும் நின்று கொண்டது. உலுஹிய்யா என்ற அசல் பெயர் போய் பொதுப்படையான எல்லா வகையான பலியிடுதலுக்கும் உண்டான குர்பானி என்ற பெயர் உலுஹிய்யாவுக்கு ஹஜ் பெருநாள் கொடுப்பதற்கு சேர்ந்து விட்டது. அதனால எல்லா இடத்திலும் நோட்டீஸ் பார்த்தது குர்பானி கிடா. கடைசி வார சந்தை, 80,000 ரூபாய் ஆடு, பல வகையான விளம்பரங்கள் யூடியூப்ல ஓடிக்கிட்டே இருக்கும்.
அங்க என்ன குர்பானி என்ற பெயர் தான் வரும். உலுஹியா என்ற பெயர் அடிபட்டு போய்விட்டன, மங்கி போய்விட்டன. வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா இப்படி நிறைய குர்பானியை வைத்தான். மனுஷன் அதுல சுய புத்தியை புகுத்தினான். ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ ஒட்டகத்தையோ பலி கொடுக்கும் பொழுதே அல்லாஹு தஆலாவுடைய நெருக்கம் இவ்வளவு கிடைக்கிறது, உதவி இவ்வளவு கிடைக்கிறது என்றால் மனுஷனை அறுத்து விட்டான். இவனுடைய மூட நம்பிக்கைக்கு தோதுவாகவும் அல்லாஹு தஆலா சில சமயம் வழிகளை காட்டுவான். ஏனென்றால் அவன் இன்னும் அதிகமாக மூட நம்பிக்கையில் மூழ்கி போகணுன்றதுக்காக. எகிப்து நைல் நதியில் தண்ணீர் வராமல் கிடந்தது. எப்பொழுது கிடைக்கும் என்றால் அப்பொழுதெல்லாம் ஒரு கன்னி பெண்ணை அந்த ஆற்றில் வைத்து பலியிடுவார்கள். பலியிட்டுக் கொண்டே இருந்தார்கள். வருஷம் தண்ணீர் மழை காலத்தில் ஓடும், வெயில் காலத்தில் ஓடாது. வற்றாத ஜீவ நதியாகவே அல்லாஹ் வைத்தான். அதை ஹதீஸில் சொல்லி காட்டுகின்றன. அது வற்றாத ஜீவ நதி. 4 வகையான நதிகள் அரிசின் கீழிலிருந்து கிளம்புகிறது. 2 சொர்க்கத்துக்கு போய் சேர்கிறது, 2 உலகத்துக்கு வருகிறது. அதில் ஒன்று நைல். வற்றாத ஜீவ நதியாகவே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு தந்தான். மனிதனுடைய கைகள் செய்த பாவங்களினால் அது வற்ற ஆகிவிட்டன. அப்ப வற்ற ஆகிவிட்டால் அது வெயில் காலத்தில் வற்ற தண்ணி வரலையே, தண்ணி பஞ்சு ஏற்பட்டுச்சு, ஒரு கன்னி பெண்ணை கொடுங்கள் சொல்லி எவனாவது ஒரு ஷைத்தான் கிளப்பி விடுவான், கொடுத்து விடுவார்கள். அல்லாஹ் தஆலா நீ இப்படியே மூட நம்பிக்கையில போயிட்ட, இவ்வளவு தெளிவாக மார்க்கத்தை இந்த நடைமுறையை வைத்துக் கொண்டே இருக்கின்றேன், மூட நம்பிக்கை எவனோ ஒருத்தர் சொல்வதை கேட்டு போய்விட்டாயா? இப்போ வருஷம் நீ கன்னி பெண்ணை அறுத்துதான் ஆகணும் அல்லாஹ் வைத்து விட்டான். உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலம் வந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் தான் அந்த பகுதிக்கெல்லாம் ஈராக் வரைக்கும் இஸ்லாம் போய் சேர்ந்து இஸ்லாமிய நடைமுறை அங்கே இருந்து கொண்டிருக்கும் பொழுது அங்க பலியிடணும், தண்ணி இல்ல, மக்கள் எல்லாம் விவசாயம் செய்ய முடியாமல் குடிப்பதற்கும் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் என்ற செய்தி வரும் பொழுது அங்க உள்ள கவர்னர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதி இப்படி ஒரு பெண்ணை கன்னி பெண்ணை பலியிட போகிறார்கள், என்ன சொல்கிறீர்கள்? மார்க்கம் நமக்கு அனுமதி தரவில்லை. பலியிடுவதை, மனித பலியிடுதலைத்தான் நிறுத்தி அல்லாஹ் தஆலா ஆட்டை வானிலிருந்து இறக்கி வைத்தான். அதே ஆட்டுக்கு பகரமாக மனிதனை மாற்றிவிட்டார்கள் இடையில் வந்த சில மோசக்காரர்கள். ஆகையால் நான் ஒரு கடிதத்தை தருகிறேன், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஓடுவதாக இருந்தால் இந்த பிஸ்மில்லாஹ் பெயரை கேட்டுவிட்டு இந்த சீட்டு ஒன்னிடத்தில் விழுந்தவுடன் அந்த ஆற்றில் போடப்பட்டவுடன் நீ தண்ணீர் ஓட வேண்டியது. இல்லை என்றால் உன் தண்ணீர் எந்த காலத்திற்கும் தேவையில்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா கடிதத்தை எழுதினார்கள். அவங்க என்ன அல்லாஹ் மாதிரி பேசுறாங்க. அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்ததின் காரணமாக, பிஸ்மில்லாஹின் மீது நம்பிக்கை வைத்ததின் காரணமாக அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நீ ஓடுவதாக இருந்தால் ஓடு, பலியிட்டுத்தான் ஓட வேண்டும் என்றால் எந்த காலத்திலும் நீ ஓட வேண்டாம் என்று ஆற்றோடு பேசினார்கள். மதீனாவில் இருந்து கொண்டு கடிதத்தின் மூலமாக ஆற்றோடு பேசினார்கள். கடிதம் கொண்டு அந்த நைல் நதியில் போடப்பட்டது. அன்று புறப்பட்ட அந்த நைல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதாவது பலியிடுதலை அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய அந்த மிருக பலியிடுதலை மனித பலியிடலாக மாற்றியதன் காரணமாக அங்கே உமர் ரலியல்லாஹு தஆலா அதை திருப்புகின்றார். அல்லாஹு தஆலா சோதித்து பார்த்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. அந்த சோதனைகள் எல்லாம் நமக்கு தெரியும். சோதனை என்றால் நம்மள மாதிரி ஒரு 3 நாள் காய்ச்சல் 4 நாள் ஆச்சு பெரிய சோதனையா இருக்கிறது, இந்த மாதிரி சோதனை அல்ல. வயோதிகமான காலத்தில் குழந்தையே இல்லாத ஒரு நிலையில் குழந்தை பெற்றெடுத்து அழகான முறையில் வளர்ந்து அது நடக்கக்கூடிய நிலைக்கு வரும் பொழுது நீ பலியிட வேண்டும் அல்லாஹு தஆலாவுக்கு என்று முதல் நாள் கனவு கண்டவுடனேயே தயாராக ஆகின்றார்கள். 3 நாள் கழிந்த பிறகு முழுமையாக புறப்பட்டு விட்டார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அப்படியே தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இவங்க என்ன வாசகத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் நபி மகனிடம் கேட்கின்றார்கள், அந்த வாசகத்தை அப்படியே குர்ஆனில் ஆயத்தாக வைத்து விட்டான். மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பதிலை சொன்னார்கள்? யா அபத்தி ஃபஅல், யா அபத்தி, பிரியத்திற்குரிய தந்தையே. இங்கே பாசம் மேலிட்டு நிற்கிறது. 2 தரப்புக்கும், மகனுக்கும் தந்தைக்கும் 2 பகுதியிலும் பாசம் அதிகமாக ஒன்று இன்னொன்றின் மீது, ஒருவர் இன்னொருவர் மீது பாசத்தோடு இருக்கின்றார்கள்.
அதனால் தந்தையும் மகனை பாசத்தோடு விஷயத்தை சொல்கிறார்கள். மகனாரும் யா அபதி, பிரியத்திற்குரிய தந்தை, இஃப் அல் மா துஅமர், உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செய்து முடியுங்கள். அப்போ இந்த பாசத்தை விட இருவருக்குமே இறை பாசம் இன்னும் மிகைத்து நிற்கிறது என்பதை அங்கே வெளிப்படுத்தி காட்டுகின்றான். அல்லாஹ் வெளிப்படுத்தல, இவர்கள் வெளிப்படுத்திய அந்த வாசகத்தையே குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் இறக்கி வைத்து விட்டான். அப்போ உடனுக்குடனேயே ஒவ்வொன்றையும் செய்தார்கள். இப்ராஹிம் ரப்பு, ஆக ஒட்டுமொத்தமாக ஒன்றை பல கட்டங்களாக நான் சோதித்தேன் இப்ராஹிமை. அவன் அனைத்தையும் அவர் பூர்த்தி செய்தார், உடனடியாக செய்து முடித்தார். ஹத்னா, மீசையை கத்தரிப்பது, தாடியை வளர விடுவது, நரையை பிடுங்காமல் இருப்பது. நரையை பிடுங்குகிறோமே, நரைக்கு கடல் அடிக்கின்றோமே, கருப்பு மை அடிக்கின்றோமே, இது எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதை விரும்பினார்களோ அதற்கு நேர் மாற்றமானது. டை அடிக்கிறது அது ஹராமும் கூட, அதனால் தொழுகை கூடாது. அப்படியே பெயிண்ட் குடிச்சுக்கிட்டு இருக்குது. நீங்க குளிச்சாலோ ஒது செய்தாலோ முடியில தண்ணீர் படாது. அதை அடித்துக் கொண்டு அவர்கள் தொழுகின்றார்கள். ஹஜ்ஜுக்கே போயிட்டு வந்து விட்டார்கள். அதை பார்த்து விட்டு இன்னொருத்தர் அவருக்கு சொன்னார், ஓ ஹஜ்ஜே நாசம்டா, நீ ஏண்டா போனான்னு சொல்லி பெரிய வயசுக்காரர் டை அடிச்சுட்டு போனார். எதிர்த்து சொன்னவர் அதே வயசுக்காரர், நீ நாசமா போயிட்டடான்ற. அது நமக்கு பார்க்க பகீர் இருக்கும். ஆனா உண்மை நிலை அவ்வளோ காசு கொடுத்து அவ்வளோ சிரமப்பட்டு அந்த வயசுல சிரமப்பட்டு ஹஜ்ஜிக்கு போனாரு. இவருக்கு என்ன டை அடிச்சவன வாலிபன் திருப்பிடுச்சு நினைப்பு. ஆனால் அடுத்த காலை எடுத்து வைக்க முடியாது, அவ்வளோ வயோதிகம், மூச்சு வாங்குது. தொழுகை எல்லாம் வீணாகிவிடும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்துக்கு மாற்றம் செய்யும் பொழுது. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹத்னாவை துவங்கினார்கள். மீசையை கத்தரிக்க வேண்டும் என்று அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டான். உடனே கத்தரித்தார்கள். அக்குள் முடியை நீங்கள் முழுமையாக வடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னான், செய்தார்கள். கீழே மறைவிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ரோமங்களை எல்லாம் கலைந்து விட வேண்டும் என்று சொன்னார்கள். முழுமையாக கலைந்தார்கள். இது எப்படி செய்தார்கள்? ஒரு பகுதி காட்டிலே அவர்கள் இருக்கும் பொழுது ஹத்னாவுடைய உத்தரவு வருகிறது. கையில் இருந்த பாறை கல்லை, 2 கல்லை வைத்து ஒரு கயிற்றை நாம் அடித்து, அந்த கல்லின் மீது அடித்து கைத்தை 2ஆக பிப்போமே, இதை போன்று ஹத்னாவை செய்து கொண்டார்கள். என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றானே, அனைத்து விஷயங்களும் இதிலே கொண்டு வருகிறார்கள். யாரு கொண்டு வருகிறார்கள்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சஹாபி கொண்டு வருகிறார். நம்பி சந்தேகமே படக்கூடாது. அப்படி எவனாவது செய்வானா? அப்படி நினைக்கிறோம்ல, நாம செய்வோமா? அப்படி நாம் நினைக்கிறோம்ல. தனக்கே தன்னையே அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா பள்ளியிட்டால் அறுத்திருப்பார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மகனை அறுக்க சொன்னதின் காரணமாக மகனிடம் கேட்கின்றார்கள், நீங்கள் தாராளமாக உங்களுடைய உத்தரவை முதலில் செய்து முடியுங்கள் என்று. இஃப் அல் மா துஅமர், எதை ஏவப்பட்டதோ அதை நீங்கள் செய்யுங்கள் என்று மகன் சொல்லி காட்டுகிறார். ஆக குர்பானிங்கிறது அந்த தியாகத்தை நினைத்து பார்க்க வேண்டும். இதுவெல்லாம் அல்லாஹ் நேரடியாக பல தடவைகள் குர்பானி நடந்திருக்கின்றன. அதே போன்ற பிரச்சனை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போன சமயத்தில் அவங்களுடைய 2 மகனார் ஹாபில் காபில் ஒரு பெண்ணுக்காக சண்டையிட்டு அண்ணனை தம்பி கொன்று விட்டார். இது எதனால கொன்று விட்டார்? அந்த பெண் யாருக்கு என்று தகப்பனார் வந்து சொல்லட்டும், அதுவரை பொறுமையாக இருப்போம். அல்லது அதுக்குள்ள அவசரமா, நீனும் நானும் ஒரு குர்பானி செய்வோம், யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அதை அவர் சத்தியவான், அவருக்கு அந்த பெண் என்று இருவர்களும் முடிவு செய்தார்கள். அண்ணனுடைய சொல் ஏற்கப்பட்டது, அண்ணனுடைய குர்பானி ஏற்கப்பட்டது, தம்பியுடைய குர்பானி ஏற்கப்படவில்லை. அங்கே கொலை நடந்துவிட்டது. அதுவும் அங்கேயும் ஒரு குர்பானி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் வரைக்கும் குர்பானி எப்படி இருந்ததால், அறுத்து விட்டு அந்த இறைச்சியை எங்கேயும் மலையில வைப்பார்கள், அது வானிற்கு உயர்த்தப்பட்டு விடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறைச்சியை ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று சொன்னார். ஏழைகளுக்கு கொடுங்கள், உறவினர்களுக்கு கொடுங்கள், நீங்களும் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். அதை சாப்பிடுவது முதலாவதாக அன்றைய பகல் பொழுதில், காலை சுபுகுக்கு பிறகு அன்றைய பகல் பொழுதில் அந்த இறைச்சியை நீங்கள் சமைத்து சாப்பிடுவது, வேற எதையும் சாப்பிடாமல் இருப்பது சுன்னத்து என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். இப்போ அதிலேயும் என்ன குழப்பம் என்றால்,
நீங்க எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், மிச்சம் மீதி இருந்தால் ஏழைகளுக்கு கொடுத்துக் கொள்ளுங்கள். ஷரியத் என்ன சொல்லியிருக்கிறது, இமாம்கள் என்ன வகுத்திருக்கின்றார்கள் என்றால் 3 பங்காக வைங்க, உங்களுக்கு ஒரு பங்கு எடுத்துக்காங்க, ஒரு ஏழைகளுக்கு ஒரு பங்கை கொடுங்க, சொந்தக்காரருக்கு ஒரு பங்கை கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா ஆயத்தையும் ஹதீஸையும் வைத்து இமாம்கள் வகுத்த சட்டம் நமக்கு. இப்போ குழப்பவாதிகள் யார் என்று உங்களுக்கு தெரியும். பல பிரிவுகள், 1 2 ஆனது, 2 4 ஆனது, 4 8 ஆனது, எல்லா பேரும் இங்கிலீஷ்லயே இருக்குது. இப்போ இன்சியல் மாதிரி இங்கிலீஷ்லயே இருக்குது, பார்த்துக்காங்க அது என்னென்ன பேருன்னு சொல்லி. அதிலிருந்து வந்த ஒரு குழப்பம் என்னவென்றால், நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் கறியை எடுத்துக்கொள்ளலாம், மிச்சம் மீதி இருந்தால், கொடுக்க மனம் இருந்தால் கொடுத்துக் கொள்ளுங்கள். இப்போ புதிய ஃபத்வா. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், 3 நாட்களுக்கு மேல், பல வருஷங்களாக 3 நாட்களுக்கு இந்த கறியை நீங்கள் உங்கள் வீட்டில் சேமித்து வைக்க கூடாது என்று தடுத்தார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கின்றார்கள் என்று எல்லோருமே 3 நாட்களுக்கு என்ன தேவையோ அவ்வளவு கறியை மட்டும் வைத்துக் கொண்டு, ஒரு குடும்பத்தில் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, 1.5 கிலோ எடுக்க முடியும், அதுக்கு மேல எடுக்க முடியாது. 20 கிலோ ஆட்ட 1.5 கிலோ எடுத்து மிச்சம் 18 கிலோ வெளியே கொடுத்தே ஆகணும். நபி அவர்கள் கட்டளை. 3 நாட்களுக்கு, ஒரு நாளைக்கு 1/2 கிலோ, 5 பேருக்கு ஒரு ஆளுக்கு 100 கிராம் இருந்தா 1/2 கிலோ, 3 நாளைக்கு 1.5 கிலோ, 18 கிலோ வெளியே கொடுத்தே ஆகணும். ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்போ ஏழைகள் அதிகமாக இருந்தார்கள், கஷ்டங்கள் நிறைந்து இருந்தன, சேமித்து வைப்பதற்கு அனுமதி நான் தரவில்லை, இப்போது நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள், இவ்வளவுதான் அனுமதி கொடுத்தாங்க. ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படி சொல்லவே இல்லையே. இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு நபி அவர்கள் முதல்ல எல்லாத்துக்கும் கொடுத்துடணும்னு சொன்னாங்க. இப்போ சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லும்போது நம்ம எவ்வளவு வேண்டுமானாலும் சேமித்துக் கொள்ளலாம். இப்போ உள்ள காலத்துக்கு முழு ஃப்ரிட்ஜிலே கறியா தான் இருக்கும், 6 மாசத்துக்கு கறி இருக்கும், அதுக்கப்புறம் தான் காய்கறியை பார்க்க முடியும். ஃப்ரிட்ஜ் முழுக்க நிறைஞ்சிருக்கும். இது சட்டம் சொல்லப்படாமல் அப்படிப்பட்ட காலத்தில் நீங்க எவ்வளவுதான் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஒரு பிரிவு சொல்கிறது என்றால், குழப்பங்கள் அப்படியெல்லாம் வந்து கொண்டே இருக்கின்ற உலகத்தில் 3இல் 1 பங்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதற்கு மேற்பட்டு நீங்கள் எடுத்தால் அவ்வளவு உசிதம் அல்ல, அவ்வளவுதான் சொல்லலாமே தவிர எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. தேவைன்னா எடுத்துக்கங்க, உங்களுக்கு நன்மை தேவையா, பிறருக்கு அதிகமாக கொடுத்துக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் இங்கே நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்படியாக அல்லாஹு தஆலா குர்பானுடைய சட்டங்கள் ஏராளமாக இருக்கின்ற உள் நுழைந்து அதனுடைய ஒவ்வொரு ஜுசுவாக பிரிவாக நாம் சட்டத்தை சொல்ல வரவில்லை. குர்பானியுடைய முக்கியத்துவம், குர்பானுடைய சிறப்பு, குர்பானி என்றால் என்ன, உதுஹியா என்றால் என்ன, எதற்கெல்லாம் நம் இஸ்லாமிய வாழ்க்கையில் நடைமுறையில் வழி கொடுக்கப்பட்டிருக்கின்றன, அதை சொல்வதற்கு தான் குர்பானுடைய நோக்கங்கள், குர்பானியுடைய தத்துவங்கள், அதை நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சட்டங்கள் ஏராளமாக இருக்கின்றன, ஏராளமாக கிதாபுகள் இருக்கின்றன, அதை பார்த்து நாம் தெரிந்து கொள்வோம், செயல்பட்டுக் கொள்வோம். அடுத்ததாக ஒரு சுன்னத். குர்பானி கடமையானவர்கள் யார் என்றால், இன்றைய பொழுது அன்னைக்கு பெருநாள் அன்னைக்கு நம்ம கைவசம் காசு எவ்வளவு இருக்கிறது என்றால், உதாரணமாக 55,000 ரூபாய் இன்னைக்கு கணக்கு, நாம் வெள்ளி 70 ரூபாய் சில்லற வந்துச்சு, அதிலிருந்து 612 கிராம் வெள்ளி அளவுக்கு பணம் இருந்தால் அவர் குர்பானி கொடுக்க கடமைப்பட்டவர். அப்படி பார்த்தா நிறைய பேருக்கு அது பணம் இருக்கும், நிறைய பேர் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றீர்கள். அவர் எப்படி கொடுக்க வேண்டும், தன் சக்திக்கு தகுந்தவாறு. தனக்கு மட்டும் கொடுக்க காசு இருக்கிறது, 55,000 ரூபாய் தான் இருக்கிறது என்றால் ஒரு ஆளுக்கு கொடுத்துக்காங்க அல்லது 2 ஆளுக்கு கொடுத்துக்காங்க. உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் நீங்கள் பொறுப்பாளி. உங்களுடைய குடும்பம்னா மனைவி, மக்கள் எப்போ அவங்க சம்பாதித்து அந்த பணத்தை அடைகின்றார்களோ அதுவரையும் அவர்களும் உங்களுடைய பொறுப்பில் இருக்கின்றார்கள், அவர்களுக்கும் நீங்கள் கொடுத்தாக வேண்டும். செல்வம் மிதமின்றி இருக்கும் பொழுது எத்தனை பேருக்கும் கொடுத்தே ஆக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டை தான் முதலிலே கொடுத்தார்கள். எந்த நாட்டில் ஒட்டகங்கள் நிறைந்த அந்த நாட்டில் ஆட்டை தான் அதிகமாக கொடுத்தார்கள். தாங்கள் செய்த அந்த ஹஜ்ஜி கடைசி ஆண்டில் மட்டும் 100 ஒட்டகத்தை நபி அவர்கள் கொடுத்தார்கள். 63 ஒட்டகத்தை தாங்களே அறுத்தார்கள் என்றும் ஹதீஸில் உள்ளன. மீதியை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறுத்தார்கள். அது ஒட்டகம் கொடுத்தது அந்த ஆண்டில் மட்டும்தான். வருஷம் 2
கபிஷைனி அம்லஹைனி ஷாத்தைனி என்று அந்த ஹதீஸிலே 2 ஆட்டை பற்றி வர்ணனை வரும். கொம்புள்ள 2 ஆடு, கொழுப்புள்ள 2 ஆடு. கொழுப்பாக இருக்கணும், கொழுப்பு நிறைந்திருந்தால் அதுவும் சிறப்பு. நாம கடாயை எப்படி பிடிக்கிறோம் என்றால் இது கொழுப்புல எல்லாம் போயிடும், கறி மட்டும் இருக்கணும், கொழுப்பே இருக்கக்கூடாது அப்படின்னு நாம் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொழுத்த 2 ஆடு, இது பார்வையில் கும் இருக்க மாதிரி ஆடு, கொழுத்த 2 ஆடு, கொழுப்புள்ள 2 ஆடும் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டை கொடுத்தார்கள். ஒன்று தனக்காக, தன் உம்மத்திற்காக, வருங்கால உம்மத்திற்காக. மூத்தானவர்களுக்கு கொடுக்கணுமா என்றால் கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா அது தனி சட்டம், அது பேச வேண்டாம். ஆட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கின்றார்கள். இங்க நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு ஆட்டை கொடுத்துக்கிடுவோம் பேருக்கு, அது கூட பங்கு வைக்க சென்னையில முடியல, எல்லாம் ஷேர்ல ஈஸியா முடிஞ்சிடும், உழைப்பும் இல்லை, காசும் மிச்சம், அப்படி போய்கொண்டிருக்கின்றார்கள். எல்லாம் ஹஜ்ஜுடைய விஷயத்திலும் வியாபாரம் செய்கின்றார்கள். நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஹஜ்ஜு கடமை இருந்தால் ஹஜ்ஜை தான் செய்ய வேண்டும். 1 லட்சத்துல 9ஆம் படிப்பு செஞ்சு வந்து மிச்ச 7 லட்சம் 8 லட்சம் 6 லட்சம் 5 லட்சத்தை மிச்சப்படுத்துகிறார்களே, ஹஜ்ஜின் மூலம் வியாபாரம் செய்கிறார்கள், அவர் ஹஜ்ஜு செய்யவில்லை. அதே போன்றுதான் உலுஹியாவின் மூலம் இவர்கள் காசை சேமித்துக் கொள்கின்றார்கள். உலுஹியா என்று பெயரில் உலகத்தை அவர்கள் சம்பாதிக்கின்றார்கள், நன்மையை சம்பாதிக்கவில்லை. அழகான முறையில் உலுஹியாவுடைய நன்மை கிடைக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாக நினைத்து நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் முதலில் ஆட்டை கொடுங்கள். எத்தனைக்கு எவ்வளவு ஆடு கொடுக்க முடியுமோ அவ்வளவு ஆட்டை கொடுங்கள். சிறந்த குர்பானிகளை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், இஹ்லாஸாக கொடுங்கள். அதை சில பேர் என்ன செய்வாங்க, மிஞ்சிருக்கிறது, அவர்கிட்ட 10 ஆடு, அவர்கிட்ட 15 ஆடு கொடுக்குறாங்க, ஊர்லாம் பேசுவாங்க, அதுக்காக வேண்டி கொடுக்கறது இருக்குது. அதுவும் வீண் தான், மண்ணோடு மண்ணாகி போய்விடும். அதாவது இந்த மண்ணில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த புகழ் இருக்கும், மண்ணுக்கு போன பிறகு அது ஃபுல்லா மண்ணோடு மண்ணாக ஆகிவிடும், மறுமையில் நன்மையாக இருக்காது. அதைத்தான் மண்ணோடு மண்ணாக ஆகிவிடும் என்று சொல்வார்கள். ஆக அல்லாஹு தஆலா கடமையானவர்களை முழுமையாக குர்பானி கொடுக்கக்கூடிய, இஹ்லாஸாக கொடுக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை தந்தருள்வானாக. பிறை 9 அன்று நோன்பு வைப்பது, அரஃபாவுடைய நாளை நோன்பு வைப்பது 2 ஆண்டுகளுடைய பாவம் மன்னிப்பிற்கு காரணமாக இருக்கின்றன என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அந்த நோன்பையும் இன்ஷா அல்லாஹ் வைப்போமாக. ஞாயிற்றுக்கிழமை இந்த நோன்பை வைக்க வேண்டும், நாளை இரவு சஹர் செய்ய வேண்டும். பெருநாள் தொழுகை திங்கட்கிழமை காலை 8:30 மணிக்கு சரியாக நடைபெறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.